அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்திலேருந்து 2ஆம் நிலை காவலருக்கான தேர்வு தேதி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி முழுமையாக தகவல் பார்க்கலாம். என்னைக்கு நோட்டீஸ் வெளில வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தான் 21/8/2025 வெளில வந்திருக்கு. என்னைக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் தொடங்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு 22/8/2025. லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 21/9/2025 அடுத்த மாதம் வரைக்கும் இருக்குது. அப்போ இணையவழி விண்ணப்பம் சமர்ப்பித்த பின்னர் திருத்தம் செய்வதற்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதி வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இப்போ முக்கியமான என்ன பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 9ஆம் தேதி. முக்கியமானது எக்ஸாம் வந்து நவம்பர் 9. மொத்தம் இப்போ எத்தனை நாள் இருக்குது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 79 நாள் கரெக்டாக இருக்குது நம்மளுக்கு. இப்போ நம்ம இதுக்கு என்ன படிக்கணும்னா, 6ஆவதுலேருந்து 10ஆம் வகுப்பு வரையில் சயின்ஸ் மற்றும் சோசியலில் ஃபுல்லாக படிக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, மொத்தம் எத்தனை வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா 3644 + 21. அப்போ மொத்தம் வந்து 3644 வேகன்சி இருக்குது. ஒரு நல்ல வேகன்சி தான் இது. அதுலேயே நிறைய டிவிஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2ஆம் நிலை காவலருக்கு வந்து மொத்தம் 2833 பேர். இதே வந்து சிறை மற்றும் சீர்திருத்தத்துறை அதாவது ஜெயில் வார்டனுக்கு வந்து 142 ஆண்கள், 38 பெண்கள். தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறை ஃபயர் சர்வீஸ்க்கு வந்து மொத்தம் 631. பாருங்கள், ஃபயர் சர்வீஸ்க்கு வந்து இந்த வாட்டி 631 கொடுத்துறாங்க. முக்கியமானது பார்த்துங்க. இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் இடஒதுக்கீடு கொடுத்துறாங்க. வார்டு கோட்டாக்கு இவ்வளோ இடஒதுக்கீடு, அதாவது 10%. அதே போல் எல்லாத்துலேயும் 10% கொடுத்துறாங்க. விளையாட்டு வீரர்களுக்கு 7%, 10%, 10%ன்னு ஒவ்வொரு இதுக்கும். அப்போ தீயணைப்பாளர், 2ஆம் நிலை சிறை காவலர், 2ஆம் நிலை காவலர் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் தனியாக விவரமாக கொடுத்துறாங்க. அதை நீங்கள் பார்த்துங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, குறைந்தபட்ச கல்வித் தகுதி வந்து 10ஆம் வகுப்பு அல்லது அதற்கு இணையான கல்வியில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா, வயது வரம்பு பாருங்கள், 1/7/2025 படி 18 வயது நிறைவுற்றராகவும் 26 வயது நிறைவடையாகவும் இருத்தல் வேண்டும். பாருங்கள், 26 வயசுக்குள்ளே இருக்கணும். இந்த ஏஜ் ரிலாக்ஷன்லாம் அப்புறம் நோட்டிஃபிகேஷன்ஸ் தெளிவாக சொல்லுவாங்க. இப்போ சொல்லியிருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, 18 வயசுலேருந்து 26 வயசுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மொத்த வேகன்சி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3644. ஃபயர் சர்வீஸ் வந்து 631. அடுத்தது 2ஆம் நிலை சிறை காவலர் வந்து ஆண்களுக்கு 142, பெண்களுக்கு 38, மொத்தம் வந்து 180 இருக்குது. அப்போ நல்ல முறையில் நம்ம படிப்போம். இப்போ வந்து எக்ஸாம் எவ்வளோ மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா 70 மார்க்கு. அப்போ அந்த 70 மார்க்கை 2ஆக பிரிப்பாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிகேக்கு 45, சைக்காலஜி 25. அதனால் நம்ம ஜிகேக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோமோ சைக்காலஜிக்கும் அந்தளவுக்கு கொடுக்கணும். இப்போ வந்து நம்ம 79 நாள் இருக்குது. இந்த 79 நாள் நீங்கள் ஒரு நல்ல முறையில் செலவிட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வெற்றி வரும். நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம பிசிக்காக ஸ்பெஷலாக வீடியோ போட போகிறோம் இனிமேல். அதனால் நல்ல முறையில் படிங்க. நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.